நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 31/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி, மார்ச் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 12:27 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 4:58 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:58 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். மேஷம் ராசினியர்கள். இன்று புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. அன்னையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிக முயற்சி எடுத்து முன்னேறுவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றிக்கான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். வெற்றி உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. நேர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். இன்று முன்கோபம் வெளிப்பட கொடுங்க. நல்ல சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிட்டபடி எதையும் செய்ய பாருங்கள். டக்கென்று வரக்கூடிய பணம் கண்டிப்பாக கரையும், பார்த்துக் கொள்ளுங்கள். சேமிப்பை அதிகப்படுத்துவதே சிறப்பு. நிதானமாக செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். போட்டி பொறாமைகள் தலை தூக்கினாலும் கண்டிப்பாக எல்லாவற்றையும் முறியடித்து வெற்றி பெறுவீர்கள். நிலுவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கொடுங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். அடுத்துடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று உடல் கொஞ்சம் சோர்வடையும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இறுக்கமான சூழ்நிலையும் காணப்படும். மனசுக்குள் இருப்பதை வெளியில் சொல்லாமல் செய்கையில் காட்டுவீர்கள். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேறி செல்வீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதலில் நீங்க அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. புதுவிதமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைதி வீடு கொடுங்க. முடிஞ்சளவு விளையாட்டுத் துறையில் கவனம் செலுத்தும் பொழுது இன்னும் கவனமாக இருப்பது நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். முழு முயற்சியில் காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சுகபோக சந்தோஷங்கள் உருவாகக்கூடும். இன்று உங்களுக்கு காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பரணி. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். மன பதட்டம் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஏற்பட கொடுங்க. சுறுசுறுப்பை நீங்க அதிகப்படுத்த வேண்டும். என்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு இருக்குங்க. வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எந்த ஒரு முயற்சியிலும் இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். முன்கோபங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோ தனமாக செயல்பட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கூர்ந்து கவனியுங்கள். தீவிர தெய்வ பக்தி என்று வெளிப்பட கொடுங்க. புத்திரர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியும். இறைவனை முழுமையாக நம்புங்கள். காரியங்களை கச்சிதமாக செய்ய முடியுங்க. மனப்பதட்டம் பரபரப்பு எதுவும் வேண்டாம். புனித பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களும் சாதகமான பலனை கொடுக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று கடுமையான வேலை சுமை இருந்தது.
கண்டிப்பாக மாறுங்க. குடும்பத்தில் இறுக்கமான சூழல் ஏற்படக்கூடும். மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் செய்கையில் காட்டுவீர்கள். இன்று எதிர்பார்த்ததை விட வேகமாகவே முன்னேறி செல்ல முடியும். ரிஷபராசினியருக்கு இன்று எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. பெண்கள் இன்று குழப்பங்களை சரிக்கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். பெண்கள் இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். உடல் சார்ந்த வலிகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் குழம்பி போவீர்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். காதல் கைகூடும் வரை அமைதி காலுங்கள். என்று மாணவர்கள் எல்லாவற்றையும் சரிவர புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட்டும் வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சாதிக்க முடியும். உயர்கல்வியில் ஜெயிக்க முடியும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று எதிலும் உங்களுக்கு வேகம் உண்டாக கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக காணப்படக்கூடும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சோம்பேறித்தனம் கொஞ்சம் வெளிப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ரோகிணி சிறப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் கண்டிப்பாக பொங்குங்க. மனமும் நிறைவாக காணப்பட கொடுங்க. இந்த நாள் சோதனைகள் எல்லாம் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிச்சம் வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்களை சரிக்கட்டி விடுவீர்கள். வழக்கம் போல் பணிகள் நடைபெற கொடுங்க. என்று உங்களுடைய முயற்சிகளுக்கு முன்னேற்றம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான நினைவு திறன் வெளிப்பட கொடுங்க. தீவிர தெய்வ பக்தியால் காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். அரசு உதவிகள், புதிய வேலை வாய்ப்புகள் போன்றவை கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. முடிஞ்ச அளவு இந்த விடுமுறை நாளை கூட நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுகூலமான நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடும். இனிய திருப்பங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நீங்கள் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் கண்டிப்பாக சாதகமான பலனை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் ஓட்டி செல்வது நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. உங்களை சார்ந்தவர்கள் உங்களை தவறாக நினைக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எது எப்படியோ நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. இன்று நம்பிக்கையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். மிதுனம் ராசினியர்கள் பதட்டமோ பரபரப்போ தயவு செய்து வேண்டாம். இன்று பெண்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிரிகள் தவிடுபொடியாக கொடுங்க. பெண்கள் இன்று மன கவலை இருந்தது வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். பதட்டம் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். வேக வேகமாக பணிகளை இன்று செய்து முடிவீர்கள். மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இன்று நீங்க கண்டிப்பாக நினைத்தது நிறைவேற கொடுங்க. வாகனங்களை செல்லும் பொழுது மட்டும் பொறுமை வேண்டும். நீங்கள் ஆராய்ந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசு சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். இன்று நீங்க
செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. யோசித்து எதையும் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மன உளைச்சல் இருந்தது கூட கண்டிப்பாக சரியாகும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நேர்மையும் கண்டிப்பாக கடைபிடிப்பீர்கள். தயவு செய்து வீண் வம்பு வழக்குகளுக்கு மட்டும் செல்லாமல் இருங்கள். அது போதும். யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். என்று நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். முடியாதது என்று ஏதும் இல்லை. முயற்சி பண்ணுங்கள். கடகம் ராசினியர்கள் இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. நேர்மை கடைபிடித்து வாழ்க்கையில நீங்க வெற்றி வாகை சூட முடியும். தயவு செய்து கடகம் ராசினியர்கள் வீண் வம்பு வழக்குகளுக்கு மட்டும் செல்லாமல் இருப்பது நல்லது. விரைய செலவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை குறைக்க அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்க வேண்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்குங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வாடிக்கையாளரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். வியாபார ஸ்தலத்திற்காக புதிய இடம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரியிடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக தெரிவியுங்கள். பணி நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. நேர்மையை கடைபிடித்து சிறப்புடன் வாழ வேண்டிய நாளாக இருக்கும். வீண் விரயங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வாழ்க்கை உண்டு என்று தன்னை நீங்க தனிமைப்படுத்திக் கொள்வீர்கள். இறைவன் அருளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலில் நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். காதல் கைகூடும் வரை அமைதி காப்பது நல்லது. அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுக வேண்டும். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவருக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. படியுங்கள், படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக வெளிவீர்கள். வீண் பெரிய செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் வரக்கூடும். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். முன்கோபம் பட வேண்டாம். பூசம் இன்று எதிரியிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. லாபம் சீராக கை கொடுக்கும். இன்று பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட குழப்பம் கண்டிப்பாக சரியாகுங்க. வீண் விவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். ஆயில்யம் இன்று மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. மருத்துவர்கள் கைவிட்ட கேஸ் கூட துள்ளி எழக் கொடுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்குங்க. பண பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று வாடிக்கையாளரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. மேலிடத்தில் உங்களுடைய கனிவான பார்வை கண்டிப்பாக விழக்கூடுங்க. உடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று தயவு செய்து மற்றவரிடம் வீண் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாள் என்று கூட சொல்ல முடியும். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். பயப்பட வேண்டாம். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு பிறக்கக்கூடும். உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்வரிடம் விலகி இருப்பதே நல்லது. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். பொறுப்பாக இருங்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியுங்க. சாதிக்கக்கூடிய மனு பக்குவத்தையும் உருவாக்கி கொள்ள கொடுங்க. இன்று நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாகவே அமைந்துவிடக்கூடும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று சிம்ம ராசினியர்கள் கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கிய முடிவுகளில் கூட தெளிவு ஏற்படக்கூடும். இன்று நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள்.
நேர்மையை மட்டும் கடைபிடியுங்கள். உறவுகளுக்குள் சின்ன சின்ன குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால், எதிலும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். என்று மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கூடுங்க. தைரியமாக காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றியும் ஏற்படக்கூடும். பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்குங்க. அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வதே மிக நல்லது. இன்று பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். காதலுக்காக நீங்க அவசரப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் கல்வியில் ஜெயிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. முடிஞ்சளவு நன்கு படியுங்கள். விடுமுறை நாளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நட்பிடம் அமைதியை வெளிப்படுத்துவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. கூட்டுத் தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். செய்யக்கூடிய பணி கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்வதே வெற்றிக்கு வழிவகுக்கும். பூரம். என்று சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. இன்று தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்த வேண்டும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவுகள் ஒரு பக்கம் கூடும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். உறவுகளுக்குள் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்ல கொடுங்க. பிடித்தமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். நல்ல திருப்பங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். செல்வ போக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது இல்லத்தில் கலந்து பேசுங்கள். எந்த ஒரு குழப்பத்திற்கும் ஆளாக வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நேர்மையை கடைபிடித்து காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்பட்டுவிடும். அனுகூலமான நல்ல சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. தனவரவும் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மருத்துவர்கள் கைவிட்ட கேஸ் கூட படுகை விட்டு துள்ளி எழக்கூடுங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை கண்டிப்பாக காணப்படும். உறவினர்கள் வருகையின்றி இருக்கக்கூடும். அதனால் நன்மையும் இன்றி ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளின் அறிவுத்திறனை கண்டு வியப்பீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். எல்லோருடைய உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். என்று கன்னி ராசினியர்கள், சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் சில எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. எதையும் யோசித்து பார்த்து செயல்படுவதை வெற்றிக்கு வழிவகுக்கும். கன்னி ராசினியர்கள், மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. இன்று பயணங்கள் மூலமும் நன்மை கிடைக்கும். முயற்சிகள் ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும். பணவரவும் திருப்தியை கொடுக்கும். இருந்தாலும் உயர் அதிகாரியிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதி காணுவதே நல்லது. பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழுந்து சரியாகும். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உயர்கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. இன்று மாணவர்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம்.
இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கேங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டி இந்த காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். அஸ்தம் என்று மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிக் கொள்வது நல்லது. எதையும் யோசித்து பார்த்து செய்வது மிக நல்லது. புதுவிதமான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தீவிர தெய்வ பக்தியால் இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். எல்லா விதத்திலும் கண்டிப்பாக ஏற்றம் இருக்குங்க. முடியாதது என்று ஏதும் இல்லை. நம்பிக்கையை நீங்க தயவு செய்து குறைக்க வேண்டாம். சித்திரை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். பணிவுடன் நடந்து கொள்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. காசு பணத்தை இன்று நீங்க மிச்சப்படுத்த வேண்டும், சேமிப்பு படுத்த வேண்டும். அடுத்தவருக்கு உதவி செய்கிறேன் என்று கடன் வாங்கியெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து சொல்லுங்க, அதனை சரி செய்து விட முடியும். துலாம் ராசினியர்கள் இன்று நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டக்கூடும். பாக்கிய விருத்தி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. சாதுரியமான பேச்சால் அனைவரையும் சாதித்து விடுவீர்கள், கவர்ந்து விடுவீர்கள். இன்று செல்வ நிலை சீராக இருக்குங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். அரசால் ஆதாயங்களும் கிடைக்க கொடுங்க. பல வகையிலும் உங்களுக்கு மனைவி உதவிகளை செய்து கொடுப்பார்கள். குறிக்கோளோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். வீணான விவகாரங்கள் மட்டும் தள்ளிட வேண்டாம். உடல்நல கேடு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். திட்டமிட்டு எதையும் செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் வீண் கவலைகள் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தவரை நம்பி எதையும் ஒப்படைப்பதை தவிர்த்து விட வேண்டும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி இருக்குங்க. நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நேர்மையை நிலைநாட்டி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று சந்தான பாக்கியம் கெட்டக்கூடிய சூழல் இருக்குங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வார்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். காரியங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் மென்மேலும் முன்னேறி செல்ல முடியுங்க. காதலில் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. விட்டு பிடிப்பதே மிக சிறப்பு. காதலில் மட்டும் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இந்த விடுமுறை நாளை கூட படிப்புக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். கடிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். சுலபமாக உங்களால கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. சிறிய அளவில் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். ஆதாயம் வரக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். செல்வ நிலையம் இன்று சீராக உயரக்கூடுங்க. விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எதையும் சிறப்புடன் செய்து முடித்து முன்னேற்றம் அடைவீர்கள். இன்று உடல் பிணி கொஞ்சம் இருக்குங்க. அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. வெளி உலக தொடர்பு விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. மனமும் இன்று தெளிவடைய கொடுங்க. இன்று உங்களுக்கு சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் காரியங்கள் சுறுசுறுப்பு அடையக்கூடும். காலையில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். எதையும் யோசித்து நீங்க செயல்படுத்த வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க பாருங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். என்று முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வதும் சிறப்பு. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் நல்லபடியாக செல்லும். பயப்பட வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் இந்த அனைவரிடத்திலும் அன்பு காட்டுவீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இனிய சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனமும் இன்று கண்டிப்பாக தெளிவடையக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. நிறைவேறாத ஆசைகள் கூட கண்டிப்பாக நிறைவேறும். என்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். இன்று நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே சொல்ல முடியாத மனக்குறைகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அவர்கள் எதிர்காலம் பற்றிய கவல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும்.
வீண் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமாக இருப்பது மிக நல்லது. திருமண பாக்கியம் கண்டிப்பாக கைகூடும். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை வாங்க முடியுங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று உங்களுக்கு இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பிடம் அமைதியை வெளிப்படுத்துவீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் குழப்பத்தை கொடுத்தாலும் கடைசி நேரத்தில் வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். அதிக நேரம் காதலில் நீங்க உரையாடல்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அமைதியை மட்டும் மேற்கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். எதையும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுத்த வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் தைரியம் இன்று உண்டாகக்கூடும். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். அனுஷம். இன்று பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். மனக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மகத்துவமான செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. இன்று உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கேட்டை. இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு எல்லாம் முடிவு கிடைக்குங்க. மனசுக்குள் ஒருவித நிம்மதியும் ஏற்படக்கூடும். தனக்கென நீங்க தனிமைப்படுத்திக் கொள்வீர்கள். இனிய சுற்றுலா பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பழக்க வழக்கம் வேண்டாம். செல்வ நிலை சீராக இருக்குங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. தனுசு ராசினியர்கள் இந்த வாய்ப்புகளை எல்லாம் மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தன வரவு உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அற்புதமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெருக்கிக் கொள்வீர்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழ முடியுங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடும். கடுமையான பணிசுமை இருந்தது கண்டிப்பாக மாறும். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பார்த்தபடி பணிகள் சிறப்பாகவே நடைபெறக்கூடும். என்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். சில சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் இருப்பவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். நிம்மதியான சூழலும் கண்டிப்பாக பிறக்குங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இன்று சோதனை எல்லாம் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயம் நோக்கி இன்று ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். இந்த கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். காதலில் நெருக்கடிகள் ஏற்பட்டது மாறுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கடின உழைப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கண்டிப்பாக சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. மாணவர்கள் இன்று கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் சுலபமாக இருக்கின்றது. இந்த விடுமுறை நாளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியின் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று தன்னம்பிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மனமும் ஓரளவு நிறைவாக காணப்படக்கூடும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்வதே சிறப்பு.
மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக மேலோங்குங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போராடும் நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். கொடுத்த வாக்கினை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். இன்று உங்களுக்கு முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது மிக நல்லது. உத்திராடம் இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும்படி சூழல் அமைந்துவிடக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேச வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக சிறப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மன அமைதி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு தெய்வ சன்னதியில் நிம்மதி தேடுவது சிறப்புங்க. மகரம் ராசினியர்கள் இந்த அபார திறமை கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. தனக்கென சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கான சூழலையும் கூட ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மகரம் ராசினியர்கள் எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இனிமையான மற்றும் சாதுரியமான பேச்சாற்றலால் காரியங்களையும் சாதித்து காட்டுவீர்கள். குடும்ப சுகத்தில் நிம்மதியான சூழல் வெளிப்பட கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையில் அன்பு வெளிப்படக்கூடும். இணக்கமாக அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. சிரமம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். வீண் மனக்கவலைகள் இல்லாமல் இருப்பது நல்லது. எதிர்பாராத அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் திட்டமிட்டு செய்வது நன்மை கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். நிலுவில் இருந்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளையும் கண்டிப்பாக வாங்க முடியுங்க. திட்டமிட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் இருக்கக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிக் கொள்வீர்கள். அபாரமான சிந்தனையை மேற்கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. தெளிவான சிந்தனையும் இருக்க கொடுங்க. காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதல முடிவெடுக்கும் பொழுது மட்டும் தெளிவிருக்கட்டும். பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் நம்பிக்கையுடன் இருங்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்ற பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். நடப்பவையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைக்கு. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் கைகூடும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல நண்பர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். குழப்பம் தரும் பணியில் மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்ள முடியுங்க. வராமல் நின்ற பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு கட்டுவீர்கள். இன்று எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடுங்க. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக செல்வ சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். அவிட்டம் சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக காணப்படுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தெளிவான சிந்தனை என்று இருக்க கொடுங்க. முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க முடியுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு மன அழுத்தம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடுங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலையும் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முடிவுல மிக தைரியமாக எடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு காட்டுவீர்கள். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக கூட இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கக்கூடும். யார் மனதையும் இன்று நீங்க புண்படுத்தாமல் பேசுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இடைவிடாமல் உழைப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுவீர்கள். பெரிய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க.
இன்று உங்களுக்கு மனக்கட்டுப்பாடு, சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. இன்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். தெளிவான முடிவு எடுப்பதினால் நல்ல நல்ல விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். அந்நிய தேசம் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றி கொடுக்கும். உடைய பொருட்களை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபாரிகளுக்கு இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான். இருந்தாலும் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். கருத்து வேற்றுமை இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அனைவரையும் அனுசரித்து செல்வது சிறப்பு. வீண் வாக்குவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று நீங்க கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. உழைப்பால் அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் கடும் முயற்சிகள் எடுத்தது கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. பயப்பட வேண்டாம். இன்று காதல் சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுக்கும். விட்டு கொடுத்து செல்வது மட்டுமே சிறப்பை கொடுக்கும். காதல்ல கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. அடுத்த கட்டம் சிறப்பாக அமைதி விட கொடுங்க. காதலுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க முடியும். விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். விடுமுறை நாட்களை எல்லாம் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தனவரவு கண்டிப்பாக மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். பயணங்கள் இனிமையாக இருக்க கொடுங்க. தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். பாக்கிய விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். உடைய பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் நடைபெறக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக அமைதிவிடக்கூடும். பயப்பட வேண்டாம். போராட்டாத்தி. சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். முடிவுல கண்டிப்பாக தெளிவாக எடுங்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மாற்றங்கள் இருக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு உயர கொடுங்க. மீனும் ராசினியர்கள் இன்று பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கென்று ஒரு நல்ல முடிவுகளை கண்டிப்பாக எதிர்பார்ப்பீர்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மையை கடைபிடித்து எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. உடல் ஆரோக்கியமும் இன்று உங்களுக்கு மேம்படக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டால் வெற்றி இருக்கும். இல்லத்தில் அமைதி நிலவ கொடுங்க. காரியங்களை கண்டு பயப்பட மாட்டீர்கள். கை கொடுப்பதற்கான முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடின உழைப்பை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விட முடியும். இன்று உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மனமும் கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடும். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு வலிய சென்று உதவிகள் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். உங்களால முடியும் பட்சத்தில் எதையும் செய்யுங்கள். இல்லையில் விட்டு விடுங்கள். விருப்பம் இல்லாத வேலையில ஈடுபட வேண்டாம். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பெரியவரின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளும் தேடி வரக்கூடும். முடிக்க முடியாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக முடிக்க முடியுங்க. தெய்வீக சன்னதியில் நிம்மதி தேடிப்பீர்கள். சுற்றுலா பயணங்களால் இன்பம் பெருக கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். என்று உங்களுக்கு பாக்கிய விருத்தியும் கண்டிப்பாக கைகூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. மனதில் உங்களுக்கு தெளிவு இருக்கும். கண்டிப்பாக முகத்தில் பொலிவும் இருக்கக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. இன்று காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுப்பது மட்டுமே சிறப்பு. அவசரம் ஏதும் பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்குங்க. வாழ்க்கை தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனமும் கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடும். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக காணப்படுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். உத்திரட்டாத்தி. இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்க கொடுங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். மன பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சாதிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக பெருகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. ரேவதி. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. மனமும் கண்டிப்பாக தெளிவடைய கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். தைரியமாக செயல்பட்டால் காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் சந்தோஷத்திற்கெல்லாம் குறைவு இருக்காதுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. நம்பிக்கை கொள்ளுங்கள். வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயமாகப்பட்ட ஒன்றாக இருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.